பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் தொடர்ந்து அஞ்சலி. பாகிஸ்தான் சிறையில் வாடும் குல்பூஷன் யாதவ் வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இன்று முதல் விசாரணை. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. சிரியாவில் பிடிபட்ட IS தீவிரவாதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயில் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபார்க்கில் சுகாதாரம், கல்வி, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுகாதாரத்துறைக்கு தமது அரசு அதிக முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறினார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்ட பிரதமர், நாட்டு மக்களின் மனதில் கொழுந்துவிட்டு எரியும் ஒரு சம்பவமாக இது மாறியிருப்பதாகவும் உரிய நேரத்தில் தீவிரவாதிகளுக்கு பதிலடி தரப்படும் என்றும் அவர் கூறினார். लाखों गरीब परिवारों को बीमारी से मुक्ति दे रही है। आज 3 जिले दुमका, हजारीबाग और पलामू में मेडिकल कॉलेज का उद्घाटन हमारे इन्हीं प्रयासों का परिणाम है. முன்னதாக ஹசாரிபாக், டும்கா, பலாமு ஆகிய நகரங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி கட்டடங்களை பிரதமர் திறந்து வைத்தார். ஜாம்ஷெட்பூரில் 500 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக பிரதமர் பீகார் மாநிலத்தில் 33,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். 13,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள பாட்னா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இம்மாநிலத்தில் சாப்ரா, பூர்ணியா ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பாகல்பூர், கயா ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவும் ஈரானும் கேட்டுக் கொண்டுள்ளன. பல்கேரியா செல்லும் வழியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஈரான் தலைநகர் டெக்ரானில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அப்போது அவர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸை சந்தித்து பேசினார். சமீபத்தில் ஈரானிலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவிலும் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரு நாடுகளும் தங்களது நாட்டின் வீரர்களை இழந்தன. இதையடுத்து ஆசியாவில் கொடூரமான பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்தியாவும் ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளன. புல்வாமா தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் 40 பேரை இந்தியா இழந்தது. அதேபோல் கடந்த புதன்கிழமை பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 27 வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கிடையே ஈரான் நேற்று பாகிஸ்தான் தூதரை அழைத்து தனது நாட்டில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தது. ஈரானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத குழுக்களை அந்நாட்டு அரசு ஒழிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் தற்கொலைப்படை தீவிரவாதியால் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற கட்டடத்தின் முன்பாக திரண்ட ஏராளமான இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரும் பதாகைகளை அவர்கள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர்.
உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சிட்னி நகரில் உள்ள ஹாரிஸ் பார்க் பகுதியில் நாளை கூட்டம் ஒன்றை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே நியூசிலாந்து நாட்டின் தலைநகரான ஆக்லாந்தில் உயிர் தியாகம் புரிந்த வீரர்களுக்கு இந்தியர்கள் அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தை நேற்று நடத்தினார்கள். லண்டனில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். பாகிஸ்தானுக்கு அளிக்கப்படும் நிதி உதவியை பிரிட்டன் நிறுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் இந்தியர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நேற்று புதுதில்லி இந்தியா கேட்டில் ஏராளமானோர் கூடினர். அவர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த துணை ராணுவப்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தில்லி மாநகராட்சி கவுன்சில் சார்பில் கெனட் பிளேஸில் சர்வதேச மத பிரார்த்தனைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் 5 பேருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. மிர்வைஸ் உமர் ஃபரூக், அப்துல் கனிஃபட், பிலால் லோன், ஹசீம் குரோஷி, சபீர் ஷா ஆகியோர் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டவர்கள் ஆவர். புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் ISI அமைப்புடன் தொடர்பு வைத்திருப்பதாக கருதப்படும் பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பாதுகாப்பை விலக்கிக் கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இந்த 5 பேருக்கும் அளிக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து வாகனங்களும் நேற்று மாலையுடன் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட மாட்டாது என்று அரசு தெரிவித்துள்ளது. இவர்கள் தவிர மற்ற பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பும் ஆய்வு நடத்தப்படும். அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளது. பிரிவினைவாத தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக பல கோடி ரூபாய் செலவிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ரிசர்வ் வங்கியின் மத்திய குழுவுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு ரிசர்வ் வங்கியுடன் ஆலோசனை நடத்துவது வழக்கமான நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ரிசர்வ் வங்கியின் மத்திய குழுவை நிதியமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்தும் நிதி ஒருங்கிணைப்பு திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இவை தவிர ரிசர்வ் வங்கி நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசுக்கு வழங்க வேண்டிய இடைக்கால ஈவுத்தொகை குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 2018-19 நிதியாண்டுக்கு ரிசர்வ் வங்கி 28,000 கோடி ரூபாய் இடைக்கால ஈவுத்தொகையை வழங்கும் என்று மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. புல்வாமா தாக்குதல் பயங்கரவாதிகளின் விரக்தியின் வெளிப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலத்தில் பிஜேபி பூத் கமிட்டி உறுப்பினர்களிடையே பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதம் துடைத்து எறியப்பட்டதை பொறுக்க முடியாமல் தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறினார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளை ஒடுக்குவதில் மத்திய ஆயுத காவல்படை சிறப்பான பணியை செய்துள்ளது என்று அவர் பாராட்டியுள்ளார். தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத விரக்தியாலும் இயலாமையாலும் கோழைத்தனமான தாக்குதலை தீவிரவாதிகள் ஈடுபட்டதாக அவர் கூறினார். தீவிரவாதத்தை வேரறுக்க இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நேரத்தில் 40 வீரர்களின் உயிர் தியாகத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வீரர்களின் உயிர் தியாகம் வீணாக போகாது என்று உறுதியளித்த ராஜ்நாத் சிங், தாக்குதலுக்கு காரணமானவர்கள் ஓடி ஒளிந்தாலும் கண்டுபிடித்து தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். और बहनों आज जो यकीन दिलाता हूं, जो भी हमारे बहादुर जवान शहीद हुए हैं उनकी शहादत किसी भी सूरत में हम लोग व्यर्थ नहीं जाने देंगे. அர்ஜென்டினா அதிபர் மொரிஷியோ மாக்ரி 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் நேற்று வந்திறங்கிய அவரை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் வரவேற்றார். வர்த்தகம், அணு ஆயுத தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆகியவற்றில் இரு நாடுகளுக்குமான ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று அவர் பேச்சு நடத்த உள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் ஆக்ராவுக்கும் பயணம் மேற்கொள்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான 70 ஆண்டு நட்பை குறிக்கும் வகையில் இந்த சுற்றுப்பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு G20 மாநாட்டின் போது பிரதமர் மோடி அர்ஜென்டினா சென்றது குறிப்பிடத்தக்கது.
இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் யாதவ் தொடர்பான வழக்கு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் இன்று முதல் விசாரணை நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட குல்பூஷன் யாதவுக்கு அந்நாட்டு இராணுவ நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ஹேக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா வழக்கு தொடுத்தது. இதை விசாரித்த சர்வதேச நீதிமன்றம் குல்பூஷன் ஜாதவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இடைக்கால தடை விதித்து 2017ஆம் ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று முதல் மீண்டும் நடைபெற உள்ளது. இன்று தொடங்கும் விசாரணையின் போது இந்தியா தனது வாதத்தை முன்வைக்கும் எனவும் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தற்போது தெரிவிக்க முடியாது என்றும் வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரான் வழியாக ஊடுருவி தங்களது நாட்டில் உளவு பார்த்ததாக குல்பூஷன் ஜாதவ் மீது பாகிஸ்தான் குற்றம் சாட்டி கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. பாதுகாப்பு படையினர் 40 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பிஜேபி அரசு முந்தைய அரசு போல் அமைதியாக இருக்காது என்றும் பாதுகாப்பு விவகாரத்தில் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ளாது என்றும் இந்த நிகழ்விற்கு தகுந்த பதிலடியை தகுந்த நேரத்தில் கொடுக்கும் என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். அசாமில் உள்ள லட்சுமிபூரில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படும் தீவிரவாதிகள் இச்செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இவர்களை மோடி அரசு தண்டிக்காமல் விடாது என்றும் தெரிவித்தார். அசாமை மற்றொரு காஷ்மீராக மாறவிட மாட்டோம் என்று கூறிய அமித்ஷா, அதற்காகவே தேசிய குடிமக்கள் பதிவேட்டினை அறிமுகப்படுத்தி ஊடுருவல்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியுள்ள அண்டை நாட்டினரை வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். அசாமை இதற்கு முன்பு ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சியும் அசாம் கணபரிஷத்தும் 1985ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட அசாம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். குடியுரிமை சட்டம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அகதிகளுக்கும் பொருந்தக்கூடியது என்று தெரிவித்தார். குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அசாம் மாநிலம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக நேரிடும் என்று அமித்ஷா எச்சரிக்கை விடுத்தார். பிஎஸ்என்எல் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎஸ்என்எல் தொழிற்சங்கங்கள் இன்று முதல் 3 நாள் வேலைநிறுத்தம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு தொழிற்சங்கங்களுடன் பிஎஸ்என்எல் நிர்வாகம் பேச்சு நடத்தியது. நாட்டின் தொலைத்தொடர்பு துறையில் பிஎஸ்என்எல் முக்கிய பங்கு வகிப்பதை அரசு உணர்ந்துள்ளது என்றும் அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று நிதி ரீதியாக வலிமை பெற செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தொலைத்தொடர்பு துறை உறுதியளித்துள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் கோரிக்கையை உண்மையாகவே அரசு பரிசீலித்து வருவதை கருத்தில் கொண்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். தொல்லிசை களஞ்சிய பழங்கால இசைக்கருவிகள் அருங்காட்சியகத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் தொடங்கி வைத்தார். தொல்லிசை கருவிகளை களஞ்சியத்தில் வைப்பதன் மூலம் நமது வருங்கால சந்ததியினர் பழங்கால இசைக்கருவிகளின் பயன்களை அறிய முடியும் என்றார். தமிழ் இசை சங்கத்தால் நடத்தப்படும் இந்த விழாவில் தமிழ் ஆட்சி மொழி, பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி மற்றும் தமிழிசை சங்கத்தின் தலைவர் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீவிரவாதிகள் எந்த வடிவில் இருந்தாலும் அவர்கள் முழுமையாக கிள்ளி எறியப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு வைகோ நேரில் ஆறுதல் கூறினார். சிவச்சந்திரனின் உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திய அவர் சிவச்சந்திரன் சமாதிக்கும் சென்று வீர வணக்கம் செலுத்தினார். அப்போது அவர் தீவிரவாதிகளின் தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களுக்கு நாட்டு மக்கள் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே தீவிரவாதிகளால் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் தீவிரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் கைகாட்டியில் பாஜக சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, முப்படை தளபதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்றும் நாம் ஒருங்கிணைந்து எதிர்கொள்வோம் என்றும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று அதன் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.
ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலை போன்று இனிமேல் சம்பவங்கள் நடைபெறாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் பிற கட்சிகள் கூட்டணி குறித்து அறிவிக்காத நிலையில் தமிழ் மாநில காங்கிரசின் நிலைப்பாட்டை அறிவிக்க முடியாது என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்திக்க முதலமைச்சர் நாராயணசாமி நிபந்தனை விதித்ததால் இருதரப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. ஆளுநரை கண்டித்தும் 36 கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளுநர் மாளிகை முன்பு 5வது நாளாக நாராயணசாமி நேற்று தர்ணாவில் ஈடுபட்டார். டெல்லியிலிருந்து புதுச்சேரி திரும்பிய ஆளுநர் மாலை 6 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு ஆளுநர் மாளிகைக்கு வருமாறு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் தலைமைச் செயலகத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் இதில் ஆளுநரின் சிறப்பு அதிகாரி தேவநீதிதாஸ் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் முதல்வர் நிபந்தனை விதித்தார். இதனை ஏற்க ஆளுநர் மறுத்துவிட்டதால் இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி நடத்தி வரும் தர்ணா போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி, அரசு நிர்வாகம், பாதுகாப்பு ஆகியவற்றை நிர்வகிக்க அதிகாரம் உள்ளதால்தான் முதலமைச்சர் 39 கோப்புகளை கையெழுத்திடுவதற்காக தன்னிடம் அளித்துள்ளதாக கிரண்பேடி தெரிவித்தார். மக்களின் வரிப்பணம் என்பதால் கோப்புகளை ஆராய்ந்து நிதித்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். ஹெல்மெட்டை அணிவதை கட்டாயமாக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அரசு முறையாக நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை எனவும் கூறினார். தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் 112 இடங்களை அதிகரிக்க இந்திய மருத்துவ கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 1250 முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உள்ளன. முதுநிலை மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். எனவே கூடுதலாக 157 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் தமிழக மருத்துவ கல்வி இயக்குநரகம் வலியுறுத்தியது. இதனை ஏற்று கூடுதலாக 56 இடங்களுக்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 56 இடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதல் முறையாக தூத்துக்குடி மாநகராட்சியில் சாக்கடையில் அடைப்பை நீக்கும் பணியில் ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சாக்கடையை தூய்மைப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படும் போது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதனை தடுக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் 18 லட்சம் ரூபாய் செலவில் ரோபோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பண்டிகூட் என்ற பெயரிலான இந்த ரோபோவின் செயல்பாட்டை செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் வன்முறையில் முடிந்ததைத் தொடர்ந்து ஆலை மூடப்பட்டது. இதனை எதிர்த்து ஆலை நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை அடுத்து நிபந்தனைகள் அடிப்படையில் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்தது. ஆனால் இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதேபோல ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரி ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமும் மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பளிக்க உள்ளனர். இதையொட்டி தூத்துக்குடியில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் முதலாவது அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகிறார். 4 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாகிஸ்தான் பயணத்தை முடித்துவிட்டு நாளை வருகிறார். 2 நாள் பயணமாக வரும் முகமது பின் சல்மான் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். அப்போது தீவிரவாத எதிர்ப்பு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சென்று சிரியாவில் பிடிப்பட்ட 800க்கும் மேற்பட்ட IS தீவிரவாதிகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி அந்நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளில் இருந்து சிரியா சென்று போரிட்டு அமெரிக்க கூட்டுப்படையினரிடம் பிடிப்பட்ட IS தீவிரவாதிகளை சம்பந்தப்பட்ட நாடுகள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்விட்டர் செய்தியில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். IS தீவிரவாதிகள் ஐரோப்பிய சமூகத்திற்குள் ஊடுருவுவதை தாம் விரும்பவில்லை என்றாலும் அவர்களை ஐரோப்பிய நாடுகள் தங்களது நாடுகளில் உள்ள சிறைகளில் அடைத்து அவர்கள் புரிந்த குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு IS பயங்கரவாதிகள் சிரியாவிலும் ஈராக்கிலும் கணிசமான இடங்களை கைப்பற்றினர். எனினும் அமெரிக்க கூட்டுப்படையினர் உதவியுடன் சிரியாவில் உள்ள குருது மற்றும் கிளர்ச்சி படையினரும் ரஷ்யாவின் உதவியுடன் சிரியா இராணுவமும் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் IS பயங்கரவாதிகளிடமிருந்து 95% இடங்கள் மீட்கப்பட்டன. இஸ்ரேல் போரை விரும்புவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது.
ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்க விரும்புவதாக முனீச்சில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவத் ஜாரித் இதை தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே சிரியா அரசின் அழைப்பின் பேரில் ஈரான் படைகள் அந்நாட்டிற்கு சென்றதாகவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்றும் அவர் கூறினார். இஸ்ரேல் அடிக்கடி சர்வதேச விதிமுறைகளை மீறி நடந்து கொள்வதாகவும் லெபனானின் வான் எல்லையில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச விதிமுறைகள் அனைத்தையும் ஈரான் பின்பற்ற வேண்டும் என்று பாடம் நடத்தும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்க மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாலஸ்தீனாவிற்கான வரி வருவாயை நிறுத்த இஸ்ரேல் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய போது கைது செய்யப்பட்டவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இஸ்ரேல் நிர்வாகம் பராமரித்து வருகிறது. அதற்கான தொகையை பாலஸ்தீனம் வழங்காததால் அந்நாட்டிற்கான $138 மில்லியன் நிறுத்தி வைக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. பாலஸ்தீன கைதிகளுக்கான ஓராண்டு செலவு தொகைக்கு இந்த தொகை சமமானது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இஸ்ரேல் அளித்து வந்த இந்த தொகையை கொண்டுதான் சிறையில் வாடும் கைதிகளின் குடும்பத்தினருக்கு உதவி செய்து வந்ததாக பாலஸ்தீன நிர்வாகம் கூறியுள்ளது. தற்போது அந்த தொகையை இஸ்ரேல் நிறுத்தியிருப்பதால் இரு நாடுகளுக்கு இடையே மேலும் பிரச்சனை ஏற்படும் என்று பாலஸ்தீன தரப்பினர் தெரிவித்தனர். זהו חוק חשוב שקידמנו אותו, והיום אנחנו הולכים לממש אותו, בדיוק כפי שהבטחתי. במהלך מלחמת העולם השנייה, יש לי עליהם... ஏவுகணையை தாங்கிச் செல்லும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை ஈரான் கடற்படைக்கு அந்நாட்டு அதிபர் ஹசன் ரொஹானி நேற்று அர்ப்பணித்தார். இந்த காட்சிகள் ஈரானில் உள்ள அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. 1992ஆம் ஆண்டிலிருந்து துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்ட சிறிய ரக ஆயுதங்களில் இருந்து டாங்குகள் உள்ளிட்ட கனரக தளவாடங்கள் வரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான தளவாடங்களை ஈரான் அரசு உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. இந்த நிலையில் ஏவுகணையை தாங்கிச் செல்லும் நடுத்தர ரக நீர்மூழ்கி கப்பலை முதன்முதலாக ஈரான் வடிவமைத்துள்ளது. கான்குயரர் என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள ஏவுகணை தரைப்பகுதியில் சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை பாய்ந்து அழிக்கும் சக்தி கொண்டது. خوش بدرخشانه آری من نیروی دریایی ارتش جمهوری اسلامی ایران را ستایش می‌کنم. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 992 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். நியூசிலாந்து அணி கேப்டன் கேன் வில்லியம்சன் 2வது இடத்தில் உள்ளார். மற்றொரு இந்திய வீரரான சட்டேஸ்வர புஜாரா 881 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் உள்ளார். பந்து வீச்சாளருக்கான பட்டியலில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கம்மின்ஸ் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 794 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளார். ஆல்ரவுண்டர்களுக்கான பட்டியலிலும் 3வது இடத்தை ரவீந்திர ஜடேஜா பிடித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பிறகு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் கிறிஸ் கெயில் அறிவித்துள்ளார். 1999ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியின் மூலம் சர்வதேச ஒருநாள் போட்டியில் களமிறங்கிய கிறிஸ் கெயில் தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். 284 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்றுள்ள கிறிஸ் கெயில் 23 சதங்கள் உட்பட 9727 ரன்களை குவித்துள்ளார். பந்துவீச்சில் 165 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 3 வகையான போட்டிகளிலும் சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளாத கெயில் தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கான அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதியில் நடைபெற உள்ள இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக கெயில் அறிவித்துள்ளார்.
பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் கௌரவ் சோலங்கி, நமன் தன்வர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பல்கேரியாவின் சோஃபியா நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் 52 கிலோ எடை பிரிவில் கௌரவ் சோலங்கி களமிறங்கினார். கஜகஸ்தானின் அன்வர் முசாஃபரோவை இரண்டாவது சுற்றில் எதிர்கொண்ட சோலங்கி 3-2 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். 91 கிலோ எடை பிரிவில் களமிறங்கிய நமன் தன்வர் போலந்தின் மைக்கேலை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து காலிறுதியில் உஸ்பெகிஸ்தான் வீரர் பாய்சோவை சோலங்கியும் உக்ரைனின் செர்கியை தன்வரும் எதிர்கொள்கின்றனர். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை தற்போது பார்ப்போம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உலகின் மிகவும் பழமையான இந்த போட்டி சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மோரிட்ஸ் பகுதியில் நடைபெற்றது. 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 21 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பனிக்கட்டிகளுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளாமல் அவர்கள் சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நடப்பு சாம்பியனான நிக்கோ ஜுவேலிட் வெற்றி பெற்றார். சீனாவில் 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கடல்வாழ் உயிரினத்தின் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. யுவான் மற்றும் நான்சங் நகரங்களுக்கு இடையேயான எல்லையில் புவியியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது காணப்படும் பிளேபட்ஸ் என்ற கடல்வாழ் உயிரினத்தின் போன்றே இதன் தலை அமைந்துள்ளது. இதனை ஆய்வு செய்வதன் மூலம் நவீன கடல்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்ய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது பத்திரிகை செய்திகள். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்திய விமானப்படை இரவு பகலாக மிகப்பெரிய போர் ஒத்திகை. மீண்டும் ஒரு துல்லிய தாக்குதலுக்கு திட்டம் என தகவல். தினத்தந்தி. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்த பள்ளி கல்வித்துறை தயாராகிறது. தினமணி. வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை இலக்கு என்று அறிக்கை. தினமலர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 69 அடியாக சரிந்ததால் 16 கண் மதகு பகுதி முழுவதும் நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. தினகரன்.
கிடப்பில் போடப்பட்ட தாமிரபரணி நதிநீர் இணைப்பு திட்டம், விவசாயிகள் அதிர்ச்சி, தீக்கதிர். தமிழகத்தில் மேலும் 2 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஏப்ரல் 10ஆம் தேதி ஏலம். தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் தொடர்ந்து அஞ்சலி. பாகிஸ்தான் சிறையில் வாடும் குல்பூஷன் யாதவ் வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இன்று முதல் விசாரணை. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. சிரியாவில் பிடிப்பட்ட IS தீவிரவாதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கிறிஸ் கெயில் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.